Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. என்னடா ஆளே காணுமே அப்படின்னு தேடாதீங்க. ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கேன். பட் என்ன அப்படின்னா அதிகமாக இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் தான் பிஸியாக இருக்கேன். அதில் கண்டினியூஸாக வீடியோஸ் போட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கொஞ்சம் ஒரு ஹால்ட்லேயே தான் மெதுவாக போய்கிட்டு இருக்கு எனக்கு. அதனால் யாரும் ரொம்ப என்ன தேட வேண்டாம். பட் என்ன அப்படின்னா இன்னும் எக்ஸைட்டிங்கான நியூஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம இந்த ரமதான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரொம்ப பிஸியாக போகும். அதில் ரெண்டு ஹேண்டிலுமே எனக்கு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். அது எனக்கு யூடியூப் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் ரெண்டும் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் தான் நான் கொடுத்துட்ருக்கிறேன். ரமதான் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கண்டிப்பாக நான் ஃப்ரீ ஆவேன். ஏன்னா இப்போ நமக்கு நோன்பு வைக்கிறது, ஓதுறது, தொழுகிறது அதுவே நிறைய இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எல்லாமே நம்ம ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் கேப் எடுத்து தான் நானே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் அது புரியும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற நினைக்கிறேன். பட் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் ரெகுலராக நான் ஏதாவது ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ இன்னைக்கு ஒரு யூஷுவல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் பெருநாள் அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா சையத் இருந்தனால அவரே ஃபுல்லாக ஜொஹானை பார்த்துக்குருவாரு. நான் நோன்பு வைக்கிறது, அதுக்கப்புறம் இல்லை நம்ம இந்த யூடியூப் வீடியோஸ் போடுறது, ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த வருஷம் சையத் ஊருக்கு வரல. அதனால் நான் தான் கம்ப்ளீட்டாக ஜொஹானையும் பார்த்துக்கணும். ப்ளஸ் நமக்கு இந்த ஓதுறது தொழுக்கிறதுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகமாக கொடுக்குறோம். ஸோ அதனால் யூடியூப் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கம்மியானது ரீசன் அதுதான். ஏன்னா ரொம்ப பைலப்பாகி எல்லாம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக தான். வீட்டில் நம்ம ரெகுலராக இருக்கும் போதும் சரி, வெளியே போகும்போதும் சரி, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதுவும் ரொம்ப க்ரீஸியாக ஹெவியாக இருக்கிற சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு யூஸ் பண்ணி போதுமாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாமா அர்த்தோட சன்ஸ்க்ரீன் ரேஞ்ச் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் மாமா அர்த்தோட வைட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா SPF 50+, PA+++ இருக்கு. அண்ட் இதில் வைட்டமின் சி அண்ட் டர்மெரிக் இருக்குது. இது சன்பர்ன்ஸை ஹீல் பண்ண. அண்ட் இது க்ரீஸியாகவும் இருக்காது, எந்த ஒரு ஒயிட் கேஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்காது. அண்ட் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்கின்ல அப்படி கிளைட் ஆகும். இதுக்கப்புறம் மேக்கப் போடும்போது நமக்கு ஃபினிஷிங்குமே ரொம்ப நல்லா இருக்கும். மாமா அர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா அண்ட் பர்பிளில் இருக்கு. அண்ட் மாமா அர்த் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் வாங்கும்போது என்கிட்ட நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். மாமா அர்த்தோட அவங்க கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எப்பவுமே லிசன் பண்ணுவாங்க. அவங்களோட ஆனியன் பேஸ்ட் ஷாம்பூல இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன்ல தெரியற என்னோட கூப்பன் கோட் ZUL 2025 வச்சு நீங்கள் ஆப் அண்ட் வெப்சைட்ல 20% ஆஃபர் கண்டிப்பாக அவைல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் பம்கின் பாஸ்தா செய்ய போகிறேன். பாஸ்தா நமக்கு இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா அந்த மாதிரி பண்ணோம், இந்த சீஸ், மைதா அந்த மாதிரிலாம் போட்டோம்னா தான் நமக்கு ரொம்ப வெயிட் ஏறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு சைடில் எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் வெயிட் லாஸ் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் நல்ல ஒரு பிரிஸ்க் வாக் நான் பண்ணுறேன். அது போக ஒரு அகைன் ஒரு 40 மினிட்ஸ் கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுறேன். நமக்கு ஷோல்டருக்காகட்டும் சரி, நமக்கு இப்போ லேடிஸ்க்கு அதிகமாக ஃபேட் எங்கே கெயின் ஆகுன்றது மாதிரி ஷோல்டரில் தான் எனக்குலாம் ஃபஸ்ட்டு வரும். எனக்கு கொஞ்சம் ப்ராட் ஷோல்டருங்கிறதுனால. ஸோ அதனால் ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது ஆகட்டும் சரி, இல்லை அப்படின்னா க்ரன்ச்சஸ், பிளாங்க் அந்த மாதிரிலாம் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன். வேறு எதுவும் அடிஷ்னலாக சப்ளிமெண்ட்ஸோ இல்லை ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கல. நான் ஜஸ்ட் வீட்லேயே இது பண்ணுறேன். அண்ட் சுகர் கட் டவுன் பண்ணியிருக்கிறேன். சுத்தமாக சுகர் இல்லாமல் இருக்க முடியல. பட் இருந்தும் காலையில் 1/2 டீஸ்பூன் காஃபிக்கு அண்ட் சாயங்காலம் 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபுட் கண்ட்ரோல் என்னால் சத்தியமாக முடியவே முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான். ஸோ பம்கின் பாஸ்தாக்கு பம்கின் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அதை பீல் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை லைட்டாக உப்பு போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறப்ப தான் நிறைய ஹெல்த்தி ஃபுட்ஸ் நான் சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை அப்படின்னா நார்மலாக ஏதாவது சோறு, குழம்பு அப்படின்னு அந்த மாதிரி தான் போகும். அண்ட் நைட்டும் ஹெவியாக சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ நம்ம வெயிட் லாஸுங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் செய்யணுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஹெல்த்தியராக அமைஞ்சிருது. ஸோ நான் இன்னைக்கு பம்கின் பாஸ்தாக்கு பம்கின் பாயில் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைடு ஸ்டீம் வெஜிடபிள்ஸ் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த வெஜிடபிளோட ஸ்வீட்னஸும் அதில் அப்படி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த சைட் பம்கின் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இங்கே
ஸ்டீம் பண்ணுறதுனால ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும், ஓரளவு கொஞ்சம் பெருசாகவே வந்து நம்ம கட் பண்ணிக்கிறலாம். அப்போ தான் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்றோன்னா கண்டிப்பாக அதில் வந்து இதை பேர் என்ன எண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தேங்காயும் போடுவேன் எங்கள் வீட்டில் பொரியலில். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்டீமர். இது வந்து மல்டி கடாய் இருக்குல்ல, நம்ம இந்த அமேசான்லேயே கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட்டும் வரும். இதில் மேலே லைட்டாக கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறலாம். கார்ன், கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை கவர் பண்ணி வச்சாச்சு, இது குக் ஆகட்டும். அண்ட் பம்கின் வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நல்லா நம்ம வந்து இப்போ மேஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அது குக் ஆயிருந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. எடுத்து அது தனியாக வந்து பிளேட்டில் வச்சுருங்க, அது கொஞ்சம் ஆறட்டும். பம்கின்ல பாஸ்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா சாப்பிட்றோம்ல, ஸோ அதே டேஸ்ட் இருக்கும். நான் வந்து 2 பல் பூண்டும் ஒரு கொஞ்சமாக வந்து பன்னீரும் சேர்த்துக்கிறேன். டயட்டில் இருக்கோம் அப்படின்னாலும் பன்னீர் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம், நிறைய ப்ரோட்டீன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இட்டாலியன் சீசனிங், சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக ஒரு பீஸ் வந்து பட்டரும் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது. ஸோ இது கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சுன்னா டேரெக்டாக பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சைடு நமக்கு வந்து ஸ்டீம்ட் வெஜிடபிள்ஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையும் எடுத்து வெளில வச்சிடலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பம்கின் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு இந்த பாஸ்தாவில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த பம்கின் பாஸ்தா செய்கிறது. பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நான் ஜொஹானே சொல்லியிருக்கிறேன், அந்தளவு ஃபுட் வந்து ஆசைப்பட மாட்டான். பட் அவனுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஆல்ஃப்ரெடோ பாஸ்தா அதே டேஸ்ட், அந்த சீஸ் ஃப்ளேவர் வந்து நம்ம காட்டேஜ் சீஸ் பன்னீர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதே டேஸ்ட் வந்துடும். அண்ட் பம்கின் சேர்த்துருக்கிறதுனால நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கும் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்றதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதோட சேர்த்து வந்து கொஞ்சமாக வந்து மஷ்ரூமும் பன்னீரும் வந்து சாட்டே பண்ணியிருந்தேன். ஸோ நான் செஞ்சுருக்க குவான்டிட்டி வந்து மொத்தமாக நானே சாப்பிட்றதுக்கு இல்லை, ஒரு நியர்லி ஒரு 2 பீப்புள் வந்து இதில் வந்து தாராளமாகவே சாப்பிடலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது 2 to 3 மெம்பர்ஸ் கூட வந்து இது சாப்பிடலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுக்காக ஃபுல்லாக ஒரே பிளேட்டில் வச்சு காட்டுறேன் ஒரு வீடியோக்காக. அண்ட் இதில் உப்பும் சில்லி ஃப்ளேக்ஸும் மட்டும் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரில் வந்து கொஞ்சம் அந்த நல்லா அந்த குக்காய் வரட்டும், இந்த மாதிரி ப்ரௌன் மார்க்ஸ் வரவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச்.